ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, செவன்த் சோசியல் புக்கு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல தேர்ட் டேர்ம் வந்து முடிக்க போறோங்க. தேர்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் லெசன் ஹிஸ்டரியில தேர்ட் லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது தமிழகத்துல சமணம், பௌத்தம், ஆசிவாக தத்துவங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத அந்த பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். யூனிட் 3. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 கேள்விகள் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஓகேங்களா? சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நம்ம ஏற்கனவே லைவ் டெஸ்ட் போட்டுன்னு வரணும். அதில் சில இஷ்யூஸ் வருது அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இந்த மாதிரி வந்து வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சில பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேர் வந்து இது பண்ணல. ஒரு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேணா மறுபடியும் லைவ் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. ஸோ நான் சப்போஸ் ஆன்சர் சீக்கிரமா சொல்லிட்டா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை போட்டுட்டு அப்புறம் நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பிகநதியா எனப்படும் பழமையான பௌத்த சமய நூல் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட எத்தனை தத்துவ செழிப்பற்று இருந்ததாக கூறுகின்றது. ஸோ எத்தனை வந்து தத்துவ பள்ளிகள், அதாவது தத்துவம் மற்றும் சமய பள்ளிகள் வந்து செழிப்புற்று இருந்ததா வந்து கூறுது. ஓகேங்களா? தத்துவம் மற்றும் சமய புள்ளிகள்னு வரணும், பள்ளிகளும் அது மிஸ் ஆயிருக்கு. சூப்பர். இதுக்கான ஆன்சர் தாங்க வரும். வெரி குட். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 62 சி தாங்க இதுக்கான ஆன்சர். 62 தத்துவ சமய பள்ளிகள் வந்து செழிப்புற்று இருந்ததா பிகநதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த பழமையான ஒரு பௌத்த சமய நூல் வந்து குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? பிகநதியா அப்படின்றது என்னதுங்க? ஒரு பழைய பௌத்த சமய நூல். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா ஒன்று எது? ஸோ சமணத்தோட 50 உறுதிமொழிகள்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எது தவறா இருக்குன்னு நீங்க வந்து கெஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒன்னொன்னா பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. எது இதுல தவறா இருக்குன்னு பாருங்க, பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் உண்மை. உண்மை அப்படின்னா சத்யா. எஸ், கரெக்டுங்க. ஒன்று கரெக்டு தான். அடுத்து பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. ஸோ பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை இல்லாம இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. அசௌரியா தவறுங்க. அப்ப இங்க பி தான் வந்து தவறா இருக்கு. ஏன்னா பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை இல்லாம இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அபரிக்கிரதா. என்னன்னு வரணுங்க? அபரிக்கிரதா தான் வந்து வரணும். அதுதான் இங்க தவறா இருக்கு. ஏன்னா ஔசரியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருடாமை. திருடாமை தான் வந்து நான் சொல்றாங்கன்னா ஔசரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பி தான் இங்க தவறா இருக்கு. பிரம்மச்சரியானா திருமணம் செய்து கொள்ளாம இருக்கிறது, இது கரெக்ட் தான். எந்த உயிரினும் துன்புறுத்தாம இருக்கிறது அகிம்சை, இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ பி தான் இங்க தவறா இருக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் பி. என்ன வந்திருக்கணுங்க? அபரிக்கிரகா அப்படின்றது தான் வந்து வந்திருக்கணும். பணம், பொருள் மீது ஆசை இல்லாம இருக்கிறது. ஔசோரியா அப்படின்னா வந்து திருடாமை. அடுத்து ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டுள்ளன. ஸோ ஆகம சூத்திரங்களை பொறுத்தவரையிலும் அது வந்து எந்த மொழியில வந்து அதிகமா வந்து எழுதப்பட்டிருக்கு? சூப்பர். ஆகம சூத்திரங்களை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மகதி பிராகிருத மொழியில எழுதப்பட்டதுங்க. அர்த்த மகதி பிராகிருத மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சரும் பி தான். ஓகேங்களா? ஆகம சூத்திரங்கள் அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளன. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க. சேடாக்கள் என்பது டேஷ். ஸோ சேடாக்கள்னா வந்து எதை குறிப்பிடுகின்றன? ஸோ நம்ம சமண இலக்கியங்களை பொறுத்தவரைக்கும் ஆகம சூத்திரங்கள், ஆகமம் இல்லாத இலக்கியங்கள் சொன்னா பண்ணுவாங்க, ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல அந்த ஆகமம் இல்லாததால் தான் சேடாக்கள் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சேடாக்கள் அப்படின்னு என்னதுங்க? துறவிகளுக்கான நடத்தை விதிகள். துறவிகளுக்கான நடத்தை விதிகள். சீதா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 5 சேடாக்கள் உள்ளன. அதாவது துறைகளுக்கான நடத்தை விதிகள் பத்தி சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா சேடாக்கள் அப்படின்னு அழைக்கக்கூடியது. அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த 5வது கேள்வி. ஆகமங்கள் இல்லாத எத்தனை நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன? ஸோ ஆகமங்கள் இல்லாம இருக்கக்கூடிய எத்தனை நூல்களுக்கு அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு? சூப்பர். ஆகமங்கள் இல்லாத 84 நூல்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் சிங்க. ஆகமங்கள் இல்லாத 84 நூலுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. அதுல 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரையான மகாபாஷ்யா இதெல்லாமே வந்து இதுல இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 11 அங்கங்கள், அதாவது சுவேதாம்பர்களால் பின்பற்றப்படக்கூடிய நூல்கள் இருக்கும். 12 உப அங்கங்கள் இருக்கும், நெறிமுறை கோட்பாடுகள். 5 சேடாக்கள், அதான் துறைகளுக்கான நடத்தை விதிகள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இது மொத்தமா சேர்ந்தா வந்து 84 நூல்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
பஞ்சதந்திரம் அடுத்த 6வது கேள்வி பாருங்க. பஞ்சதந்திரம் எனும் நூலில் பெருமளவில் எதன் தாக்கம் இருப்பதாக நம்பப்படுகிறது. சோ பஞ்சதந்திரம் அப்படின்ற அந்த நூல்ல பெருமளவு எதனுடைய தாக்கம் இருக்கிறதா வந்து நம்பப்படுகிறது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சமணத்தின் தாக்கம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ சமணத்தோட தாக்கம் இருக்கிறதா தான் வந்து இந்த பஞ்சதந்திர நூல்ல வந்து என்ன பண்ணுது, நம்பப்படுகிறது. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, கூற்றை கவனி. பாருங்க 3 கூற்றுகள் இருக்கு. ஒரு கூற்றா படிச்சுட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து பொறுமையா எடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஆன்சர் எடுத்து வைங்க. கலபசூத்ராவின் ஜைன சரிதா எனும் சமண நூலின் ஆசிரியர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். சூப்பர். இந்த கூற்று வந்து தவறுங்க. ஏங்க? ஏன்னா கலபசூத்ராவின் ஜைன சரிதா அப்படின்ற நூல் யாருடையதுங்க? பத்ரபாகு. ஸோ பத்ரபாகு தான் வந்து இந்த நூலோட ஆசிரியர். அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரோட மைசூருக்கு போயிருப்பார். ஓகேங்களா? ஆனா சந்திரகுப்த மௌரியர் வந்து நூலோட ஆசிரியர் இல்லை. அப்போ 1வது கூற்று தவறா இருக்கு. சமண மதத்தை நிறுவியவரும் முதலும் தீர்த்தங்கரர்னா வந்து பார்த்தோன்னா பார்சவநாதர். இது கரெக்ட் தான். கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னா யாருங்க? மகாவீரர். 24வது கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். அப்போ 2வது கூற்று 3வது கூற்று சரியா இருக்கிறதுனால பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா கலபசூத்ராவின் ஜெயின சரிதா அப்படின்ற நூல் வந்து பத்ரபாகு உடையது. அடுத்து 8வது கேள்வி, நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே டேஷ் என்பர்கள். ஸோ நிர்வாண நிலையை அடைஞ்சிட்டு இந்த உலகத்திற்கும் அடுத்த உலகத்திற்கு இடையே வந்து அந்த பாதையை அமைக்கக்கூடியவங்களை தான் வந்து எப்படி அழைக்கிறாங்க? சூப்பர். அவங்க தான் யாருங்க? தீர்த்தங்கரர்கள். அவங்க தான் எப்படி அழைக்கப்படுறாங்க? தீர்த்தங்கரர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, தமிழ் மொழியில் சங்க இலக்கிய மரபில் திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட நூல் எது? தமிழ் மொழியில சங்க இலக்கிய மரபில திருத்தக்க தேவரால் எழுதப்பட்ட நூல் எது? சூப்பர். இதெல்லாம் நீங்க வேகமா எடுத்துருவீங்க. சீவக சிந்தாமணி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். சீவக சிந்தாமணி அப்படின்ற நூல் தான் வந்து திருத்தக்க தேவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி, தன் சொந்த முயற்சியால் மேல்நிலை அடைந்த சமயப்பற்றுடைய இறுதியில் துறவு பூண்ட ஒரு அரசனின் வாழ்க்கையை வர்ணிக்கும் நூல் எது? ஸோ தன்னோட சொந்த முயற்சியால வந்து ஒரு மேலான நிலைக்கு போயிருப்பாரு. அங்கிருந்து சமயப்பற்றுடைய உதுவா மாதிரி இறுதியில் என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு துறவு பூண்ட ஒரு அரசனோட வாழ்க்கையை வர்ணிக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? சூப்பர். அதுதான் சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி தான் வந்து இறுதியில துறவு பூண்ட அந்த அரசனோட வாழ்க்கையை வந்து வர்ணிக்குது. அடுத்து 11வது கேள்வி, தமிழர்கள் டேஷ் பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தனர். தமிழர்கள் வந்து எந்த பிரிவை சார்ந்தவர்களா வந்து கருதப்படுறாங்க? தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள். எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? திகம்பர பிரிவை சேர்ந்தவர்களாக வந்து கருதப்படுகிறார்கள். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். தமிழர்கள் திகம்பர பிரிவை சார்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். அடுத்து 12வது கேள்வி, களப்பிரர்கள் டேஷ் சமயத்திற்கு ஆதரவாளர்களாக இருந்ததாக நம்பப்படுகிறது. ஸோ களப்பிரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்திற்கு ஆதரவாளர்களா வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது? சூப்பர். சமண சமயம். களப்பிரர்கள் வந்து எந்த சமயத்துக்கு ஆதரவா இருந்தாங்க? சமண சமயத்திற்கு ஆதரவா இருந்தவங்களா கருதப்படுது. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பாருங்க, சித்தன்ன வாசலுடன் தொடர்பற்றது எது? ஸோ சித்தன்ன வாசல் சேர்ந்து 4 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது தவறா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க எடுக்க போறீங்க. பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க படிச்ச ஆன்சர் எடுத்து வைங்க. நான் ஒரு ஆப்ஷனா சொல்லிட்டு வரேன். நிலத்திலிருந்து 70 மீட்டர் உயரமுடைய ஒரு பெரும்பாறை ஒன்றை அமைந்துள்ளது. ஆமாங்க, நிலத்திலிருந்து 70 மீட்டர்ல ஒரு பெரும்பாறை மேல தான் அமைஞ்சிருக்கு. கரெக்ட் தான். ஒரு முனையில் 7 அடி பட்டம் எனும் இயற்கை குகை உள்ளது. அதனோட ஒரு முனையில வந்து பாத்தீங்கன்னா 7 அடி பட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு குகையும் இருக்குதுங்க. மற்றொரு முனையில குடவரை கோயில் இருக்கும். ஆமா, இது கரெக்ட் தான். பியும் கரெக்ட் தான். 15 சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தவறுங்க. ஸோ குகையில வந்து பாத்தீங்கன்னா 17 சமய படுக்கைகள் வந்து காணப்படுகின்றன.
அப்போ 15 அப்படின்றது தவறா இருக்கு. அப்ப இங்க எது தவறா இருக்கு? சி தான் வந்து தவறா இருக்கு. சோ சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன, அது கரெக்ட் தான். அப்ப இங்க 17ன்னு வந்திருக்கணும். அப்ப சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. சித்தன்னவாசல் குகை கோவில் டேஷ் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. சோ சித்தன்னவாசல் குகை கோவில்ல சித்தன்னவாசல் குகை கோவில் எடுத்தீங்க அப்படின்னா டேஷ் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளது. சூப்பர். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள்ல வந்து காணப்படுது. அடுத்து 15வது கேள்வி. அரிவர் கோவில் என அழைக்கப்படுவது எங்குள்ளது? அரிவர் கோவில் என அழைக்கப்படுவது எங்குள்ளது? சூப்பர். அரிவர் கோவில்னு அழைக்கப்படக்கூடியது எதுங்க? இந்த சித்தன்னவாசல் குகை கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா அரிவர் கோவில்னு அழைக்கப்படுது. அது எங்க இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்கு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர்? சித்தன்னவாசல் தான் அரிவர் கோவில்னு அழைக்கப்படுறதுனால புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்து 16வது கேள்வி. சித்தன்னவாசல் குகை மத்திய அரசின் தொல்லியல் துறையானது தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு. ஸோ இந்த அரிவர் கோவில்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் வந்து இந்த தமிழக மத்திய அரசோட அந்த தொல்லியல் துறை, ஓகேங்களா, அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க? சூப்பர். 1958 சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1958 தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தன்னவாசல் ஓவியங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி. சித்தன்னவாசல் மண்டபத்தின் வலப்புறச்சுவரில் யாரின் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன? ஸோ அந்த சித்தன்னவாசல் அந்த மண்டபத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அங்க இடப்புற சுவர்ல வந்து பார்த்தீங்கன்னா சில புடைப்பு சிற்பங்களும் வலப்புற சுவர்ல சில புடைப்பு சிற்பங்களும் காணப்படும். இங்க நம்ம கேட்டுக்கிறது வலப்புற சுவர்ல யாருடைய புடைப்பு சிற்பங்கள் காணப்படுதுன்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ வலப்புற சுவரை பொறுத்தவரையிலும் ஆச்சாரியர்கள், யாருடையது இருக்குங்க? ஆச்சாரியர்களுடைய தான் வந்து இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இடதுபுறத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கரர்களுடையது இருக்குது. வலதுபுறத்தை பொறுத்தவரையிலும் யாரு காணப்படுதுன்னா ஆச்சாரியர்களுடைய தான் வந்து காணப்படுது, ஓகேங்களா. அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இடதுபுறம் அப்படின்னா தீர்த்தங்கரர், ஓகேங்களா. ஸோ இடது கையில தீர்த்தம் வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இடதுபுற சுவர்னா வந்து தீர்த்தங்கரர்கள், வலதுபுறமா பார்த்து வாங்கினீங்கன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க எல்லாரும். அப்போ ஆச்சரியர்கள் வந்து வலதுபுறம். அடுத்து 18வது கேள்வி. யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது? ஸோ சமண சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்துல மிகவும் பயங்கரமா செழித்து ஓங்கியது? சூப்பர். யாருடைய காலங்க? பல்லவர்கள். சீதா இதுக்கான ஆன்சர். பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து சமண சமயம் நன்கு செழித்து ஓங்கியது. அடுத்து 19வது கேள்வி. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வந்த சீன பயணி யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? சூப்பர். யாருங்க? யுவான் சுவாங். பி தாங்க இதுக்கான ஆன்சர். யுவான் சுவாங் தான் 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு. அப்பதான் நிறைய சமணர்கள் பௌத்தர்கள் அங்க இருந்தாங்கன்ற விஷயத்த அவர் குறிப்புல குறிப்பிச்சிருப்பாரு. அடுத்து 20வது கேள்வி. திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில் எந்த ஆற்றின் கரையில் உள்ளது? திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில் எந்த ஆற்றின் கரையில் உள்ளது? சூப்பர். பாலாறு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். பாலாற்றின் கரையில் தான் வந்து திரிலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில் வந்து அமைந்துள்ளது. அடுத்து 21வது கேள்வி. இருகப்பா என்பவர் யாருடைய சீடர் ஆவார்? இருகப்பா என்பவர் யாருடைய சீடர் ஆவார்? சூப்பர். இருகப்பா அப்படின்றவர் யாருடைய சீடர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புஷ்பசேனா அப்படின்ற சமண முனிவரோட சீடருங்க. இப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். புஷ்பசேனா அப்படின்ற அந்த சமண முனிவரோட ஒரு சீடர் தான் யாருன்னா இருகப்பா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஓகே. அடுத்து 22வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. திருப்பருத்தி குன்றம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பருத்தி குன்றம் ஜைன கோவில் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க?
காஞ்சிபுரம் மாவட்டம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பருத்தி குன்றம் கோவில் வந்து காணப்படுகிறது. அடுத்து 23வது கேள்வி, தவறானது எது? அதாவது கழுகுமலை சார்ந்து 4 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்துடுங்க. கழுகுமலை சார்ந்த 4 கூற்றுகள். ஓகே, நீங்க பொறுமையா படிச்சு ஆன்சர் எடுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஆமாங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அந்த கழுகுமலை வந்து காணப்படுகிறது. கரெக்ட் தான். பாண்டிய அரசனான பராந்தக நெடுஞ்செழியனால் கட்டப்பட்டது. ஆமாங்க, பாண்டிய அரசனான பராந்தக நெடுஞ்செழியனால் தான் வந்து இது எழுப்பப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்ட் தான். பஞ்சவர் படுக்கை எனும் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, இந்த பஞ்சவர் படுக்கை அப்படின்றது என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பாறையில வந்து செதுக்கப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்ட் தான். கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. தவறுங்க. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. பராந்தக நெடுஞ்செழியனால் தான் உருவாக்கப்பட்டது. பஞ்சவர் படுக்கை அப்படின்னு அந்த வாசகத்துல எழுதப்பட்டிருக்கு. இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்து 24வது கேள்வி, பைரவமலை சமணப்படுக்கைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பைரவமலை சமணப்படுக்கைகள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன? சூப்பர். வேலூர் மாவட்டத்தில் காணப்படுகிறது. சீதாங்க இதுக்கான ஆன்சர். பைரவமலை அந்த சமய கோயில்கள்லாம் எங்க காணப்படுதுன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து 25வது கேள்வி, 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை எங்குள்ளது? சோ நேமிநாதர் அப்படின்றவர் 22வது தீர்த்தங்கரர். அவருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை வந்து எங்கு காணப்படுகிறது? சூப்பர். எங்க காணப்படுதுங்க? திருமலை கோவில். சீதாங்க இதுக்கான ஆன்சர். திருமலை கோவில்ல தான் வந்து பார்த்தோன்னா அந்த 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை வந்து காணப்படுகிறது. இதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரமான ஒரு சமண சிலை. அடுத்து 26வது கேள்வி, பராந்தக வீர நாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்த கீழக்குயில்குடி குடவரை கோவில் எத்தனை சிற்பங்கள் உள்ளன? சோ கீழக்குயில்குடி அப்படின்றது பராந்தக வீர நாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்ததுங்க. இதுல எத்தனை சிற்பங்கள் காணப்படுகின்றன? சூப்பர். 8 சிற்பங்கள் காணப்படுகிறது. சீதா இதுக்கான ஆன்சர். இதுல வந்து இந்த கீழக்குயில்குடி குடவரை கோவில்ல 8 சிற்பங்கள் காணப்படுகிறது. இது யாருடையது? பராந்தக வீர நாராயண பாண்டியன். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 27வது கேள்வி, சமணர்களின் கல்வி மையங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. சமணர்களின் கல்வி மையங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சமணர்களின் கல்வி மையங்கள் பள்ளி என அழைக்கப்படுகின்றன. ஏதா இதுக்கான ஆன்சர். சமணர்களோட அந்த கல்வி மையங்கள் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. அடுத்து 28வது கேள்வி, புத்தருடன் தொடர்பற்றது எது? ஸோ புத்தர் சார்ந்து 4 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல புத்தருடன் எது தொடர்பில்லாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். புத்தருடன் தொடர்பற்றது எது? ஓகே, நீங்க பொறுமையா ஆன்சர் எடுத்துருங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர். ஆமாங்க, கரெக்ட் தான். அவரோட உண்மையான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர். கரெக்ட் தான். முழு நிறைவு எனும் இலக்கை எட்டியவர் என பொருள்படும். ஸோ அதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு நிலவு எனும் இலக்கை எட்டியவர் அப்படின்றதான் வந்து அதனுடைய பொருள். இதுவும் கரெக்ட் தான். மகாவீரரின் சமகாலத்தவர் ஆவார். ஆமாங்க, மகாவீரரும் கௌதம புத்தரும் சமகாலத்தை சார்ந்தவர்கள் தான். கரெக்ட் தான். புத்தர் தனது போதனைகளை சமஸ்கிருத மொழியில் பரப்பினார். இதுதாங்க தவறு. ஏன்னா புத்தர் தன்னோட போதனைகளை வந்து பிராகிருத மொழியில வந்து பரப்பியிருப்பாரு. ஸோ பிராகிருதம்னு வரணும். அப்போ டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அடுத்து 29வது கேள்வி, பௌத்த நூலான திரிபீடகா எம்மொழியில் எழுதப்பட்டது? ஸோ திரிபீடகா அப்படின்றது வந்து ஒரு பௌத்த நூல் தாங்க. ஓகேங்களா? இந்த பௌத்த நூலான அந்த திரிபீடகா எந்த மொழியில் எழுதப்பட்டது? சூப்பர். எந்த மொழியில் எழுதப்பட்டதுங்க? பாலி மொழியில் எழுதப்பட்டது. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திரிபீடகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். ஓகேங்களா?
ஸோ இதான் 3 கோடைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் 3 கோடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது திரிபேடகா. 3னா 3, பேடகா 3 கோடைகள் அப்படின்றதான் வந்து அது அழைக்கப்படுகிறது. வினய பேடகா, சுத்த பேடகா, அபிதம பேடகா அப்படின்னு வந்து அது சொல்லுவாங்க. ஓகே, கூற்றை கவனி. இங்க பாருங்க அந்த 3. ஸோ 3 திரிபேடகா பார்த்தோம் இல்லையா, பாலி மொழியில் எழுதப்பட்டது. அது 3 அந்த திரிபேடகா என்னன்னா வினய பேடகா, சுத்த பேடகா, அபிதம பேடகா. அதோட பொருட்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆன்சரை பார்த்துட்டு என்னன்னு கரெக்டா தவறான்றதை எடுங்க பார்க்கலாம். பொறுமையா படிச்சு எடுங்க. சூப்பர். நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்து முடிச்சிருங்க. வினய பேடகா அப்படின்னா இதில் பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள். ஓகேங்களா, கரெக்ட் தாங்க. வினய பேடகா அப்படின்னா பௌத்த துறவிகளுக்கான அந்த விதிமுறைகள் அடங்கி இருக்கு. சுத்த பேடகா, சுத்த பேடகா அப்படின்னா புத்தரின் வாழ்க்கை தொடர்பான கதைகள். தவறுங்க. ஏன்னா விவாதங்கள், பௌத்தத்தோட அந்த மூல கோட்பாடுகள் விவாதங்களை வந்து சான்றுகளா கொண்டு விளக்கப்பட்டுள்ளதான் வந்து சுத்த பேடகா. அப்போ புத்தரோட வாழ்க்கை வர தொடர்பான கதைகள் அப்படின்றது தவறு. அபிதம்ம பேடகா அப்படின்னா நன்னெறி, தத்துவம், நுண்பொருள், கோட்பாடு இது எல்லாத்தையும் கொண்டுள்ளது அபிதம பேடகம். இது கரெக்ட் தான். அப்போ 1, 3 சரின்றதுனால சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 30 சாரி கேஸ் 30வது கேள்வி 2வது டைம் மறுபடியும் டைப் பண்ணிருக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். நீங்க 30 போட்டு இன்னொரு டைம் போட்டுக்குங்க. புத்தரின் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் எது? புத்தரின் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூல் எது? சூப்பர். எதை சொல்லுவாங்க? ஜாதக கதைகளை தான் சொல்லுவாங்க. அப்ப ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புத்தரோட வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் எதிரான எதுங்க? இந்த ஜாதக கதைகள், அதாவது ஜாதகங்கள். அடுத்து 31வது கேள்வி. டேஷ் என்பது கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ள மரபு வழி கவிதையாகும். ஸோ டேஷ் என்பது கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ள ஒரு கௌதம புத்தருடைய மரபு வழி கவிதைகள். அதாவது கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு 24 புத்தர்களோட வாழ்க்கையை செயல்பாடுகள் பற்றி எடுத்துக்கிட்டு தான் வந்து இது. ஓகேங்களா, அப்ப இதனோட பேர் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். வம்சாவளியை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கனால புத்த வம்சா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தர் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை சொல்லிச்சிரானா ஜாதக கதைகள். புத்தரோட அந்த மரபு வழி கவிதைகளை சொல்லிச்சிரானா புத்த வம்சா. அடுத்து 32வது கேள்வி. மலிந்த பன்கா என்பதன் பொருள் யாது? மலிந்த பன்கா என்பதன் பொருள் யாது? மலிந்த பன்கா என்பதன் பொருள் எதுங்க? மலிந்தாவின் கேள்விகள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். மலிந்த பன்கா அப்படின்னா மலிந்தாவின் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணோம், அது வந்து பொருள்படும். அடுத்து 33வது கேள்வி. பாக்ட்ரிய அரசன் மலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிச்சுவான டேஷ் என்பவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே மலிந்த பன்கா ஆகும். இப்பதான் பார்த்தோம். மலிந்த பன்கா அப்படின்னா மலிந்தாவின் கேள்விகள் அப்படின்ற பொருள் வரும். இதுல மலிந்தா அப்படின்றவர் பாக்ட்ரிய அரசனுங்க. ஓகேங்களா, பாக்ட்ரிய நாட்டை சார்ந்த அரசன். அவருக்கும் அந்த பௌத்த பிச்சுவான யாருக்கும் இடையே ஒரு விவாதம் நடந்திருக்கும். அதை பத்தி சொல்லக்கூடியதான் அந்த மலிந்த பன்கா அப்படின்ற நூல். இதுக்கு ஆன்சர் எதுங்க? நாகசேனர். ஸோ மலிந்தாவுக்கும் நாகசேனருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த உரையாடல் தான் வந்து மலிந்த பன்கா அப்படின்ற அந்த நூல். அடுத்து 34வது கேள்வி. புகழ்பெற்ற வரலாறு தொகுப்பு நூல்கள் தீபவம்சம், மகாவம்சம் ஆகியன ஆகும். ஸோ டேஷ் எந்த நாட்டோட புகழ்பெற்ற நூல்களா வந்து இந்த தீபவம்சமும் மகாவம்சமும் கருதப்படுது? ஸோ இப்போ இதில் நீங்க வேகமா எடுத்துருவீங்க. இலங்கை ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இலங்கையோட ஒரு புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகளாக தான் மகாவம்சமும் தீபவம்சமும் வந்து கருதப்படுது. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி. இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறும் நூல் எது? ஸோ இந்தியா உட்பட இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறக்கூடிய அந்த நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மகாவம்சம். ஸோ மகாவம்சம் அப்படின்ற நூல் தான் இலங்கை உட்பட இந்தியாவோட துணைக்கண்டத்தை பற்றி எல்லா தகவலையும் சொல்லக்கூடிய ஒரு நூலா இருக்கு. ஏது அதுக்கான ஆன்சர்? மகாவம்சம். புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றி பேசும் நூல். 36வது கேள்வி பாருங்க. புத்தருடைய போதனைகளா இருக்கட்டும், அந்த புத்தரோட போதனைகளை பரப்புறதுக்காக இலங்கைக்கு யாரெல்லாம் வருகை புரிஞ்சாங்க அப்படின்னு பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? தீபவம்சம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இவங்கெல்லாம் வந்து புத்தருக்காக தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபவம்சம். அடுத்து 37வது கேள்வி. முதல் புத்த உரையாசிரியரான புத்த கோசாவால் எழுதப்பட்ட நூல் எது? ஸோ முதல் பௌத்த உரையாசிரியராக கருதப்படுபவர் யாருன்னா புத்த கோசா தாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எழுதிய அந்த நூல் எது அப்படின்னா
விசுத்திமக்கா. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ விசுத்திமக்கா அப்படின்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? புத்த கோசாவால் எழுதப்பட்டது. அந்த புத்த கோசா யாருன்னா முதல் பௌத்த உரையாசிரியர். அடுத்து 38வது கேள்வி. கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட நூல் எது? ஸோ கௌதம புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடியதாங்க இந்த நூல். ஆனா யார் எழுதியிருப்பாரு? அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட அந்த நூல் எது? சூப்பர், புத்த சரிதா. எங்க இருக்கு பாரு, சீல இருக்கு பாருங்க, புத்த சரிதா. புத்த சரிதா அப்படின்றதான் யாரால் எழுதப்பட்டது? அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய அந்த நூல். அடுத்து 39வது கேள்வி. புத்த சரிதா இப்பதான் பார்த்தோம். புத்த சரிதா அப்படின்றது அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. எனும் நூல் சமஸ்கிருதத்தில் டேஷ் பாணியில் எழுதப்பட்டதாகும். இப்ப பாருங்க, அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. இது சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எந்த பாணியில எழுதப்பட்டது? சூப்பர், இதிகாச பாணியில். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புத்த சரிதா அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல ஒரு இதிகாச பாணியில ஒரு எழுதப்பட்ட ஒரு நூலை தான் வந்து கருதப்படுது. அடுத்து 40வது கேள்வி. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணியான டேஷ் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற தொடங்கியது என கூறியுள்ளார். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஒரு மாதிரியா பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்டா பார்க்குறோம், அவ்வளவுதான். கிபி 7ஆம் நூற்றாண்டுல யாரு காஞ்சிபுரத்துக்கு வருகை புரிந்தார்னு இதுக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா? அதே கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்கும். ஸோ அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரு பௌத்தம் ஏறத்தாழ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்ப யாருங்க? யுவான் சுவாங். சீதா இதுக்கான ஆன்சர். யுவான் சுவாங் தான் 7ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு. அடுத்து 41வது கேள்வி. புத்தமித்திரரால் எழுதப்பட்ட வீரசோழியம் ஒரு டேஷ் நூலாகும். பாருங்க, வீரசோழியம் அப்படின்றது வந்து ஒரு பௌத்த நூல் தான். இது யார் எழுதியிருப்பாரு? புத்தமித்திரர் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து வீரசோழியம் அப்படின்றது வந்து ஒரு இலக்கண நூல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். வீரசோழியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா புத்தமித்திரர் தான் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து 42வது கேள்வி. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலை எங்கு கிடைத்தது? ஸோ 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரோட அந்த செப்பு சிலையானது எங்கு கிடைத்தது? சூப்பர், 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரோட சிலை வந்து நாகப்பட்டினத்தில் தான் வந்து கிடைச்சது. ஸோ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் தான் வந்து கிடைச்சது. அடுத்து 43வது கேள்வி. புத்தரின் சிற்பம் கிடைத்த தியாகனூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ புத்தரோட ஒரு சிற்பம் வந்து ஒரு இடத்த வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சிற்பம் கிடைச்ச அந்த தியாகனூர் அப்படின்ற அந்த ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சூப்பர், எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். புத்தரின் சிற்பம் கிடைத்த தியாகனூர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. அடுத்து, நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜயா அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ஆதரவளித்தவர் யார்? நாகப்பட்டினத்துல ஸ்ரீ விஜயா அப்படின்ற அரசர் வந்து ஒரு சூடாமணி விகாரையை வந்து கட்டியிருப்பாரு. அதற்கு ஆதரவளித்த மன்னன் யார்? சூப்பர், யாருங்க? ராஜராஜ சோழன். ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். ராஜராஜ சோழன் தான் வந்து அதுக்கு ஆதரவளிச்சிருப்பாரு. அடுத்து 45வது கேள்வி. டேஷ் என்னும் பௌத்த துறவி தாந்திரக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. ஸோ அந்த தாந்திரக அந்த சடங்குகள்ல வந்து மிகவும் திறன்பட்டு விளங்கிய அந்த பௌத்த துறவி யார்? சூப்பர், யாருங்க? வஜ்ரபோதி. பி தான் இதுக்கான ஆன்சர். வஜ்ரபோதி அப்படின்ற அந்த ஒரு பௌத்த துறவி தான் வந்து அந்த தாந்திரிக சடங்குகள் செய்யறதுல வந்து திறன்பட்டு இருந்தாரு. அடுத்து 46வது கேள்வி. பௌத்தம் சரிவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயம் என குறிப்பிட்ட மத்த விலாச பிரகடனம் எனும் நூலை எழுதியவர் யார்? ஸோ மத்த விலாச பிரகாசனம் அப்படின்ற அந்த நூலை யாருடையதுன்னு கேட்குறோம். அந்த நூல்ல தான் பௌத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்கிச்சுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. ஸோ அதை எழுதியவர் யார்? சூப்பர், யாருங்க? மகேந்திரவர்ம பல்லவன். மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஒரு நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்த விலாச பிரகடனம். அதுல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? பௌத்தம் வந்து சரிவை சந்திச்சது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 47வது கேள்வி. மிகச்சிறந்த கல்வி மையங்களாக பெயர் பெற்ற நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியவை டேஷ் ஆகும். பாருங்க, மிகச்சிறந்த கல்வி மையங்களா பெயர் பெற்றதான் நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா. இதெல்லாம் டேஷாக கருதப்படுகிறது. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பௌத்த விகாரைகள். இதெல்லாமே என்னதுங்க? பௌத்த விகாரைகளா வந்து கருதப்படுது. ஓகேங்களா? சோ பௌத்த விகாரைகளா தான் என்ன பண்ணப்படுதுங்க? கருதப்படுது. 48வது கேள்வி. விகாரா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் யாது? விகாரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த
சமஸ்கிருத சொல்லோட பொருள் யாது? விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்னதுங்க? வாழ்விடம் மற்றும் இல்லம். அப்ப ஏபி ரெண்டுமே சரின்றதுனால சீதா வந்து இதுக்கான ஆன்சர். விகாரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சமஸ்கிருத சொல்லோட பொருள் வந்து பார்த்தோம்னா வாழ்விடம் மற்றும் இல்லம். அடுத்து 49வது கேள்வி. 1.03 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது? 1.03 உயரமுடைய பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? திருவாரூர் மாவட்டம். சி தாங்க இதுக்கான ஆன்சர். திருவாரூர் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சிலை வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து ஆசிவக பிரிவின் தலைவர் யார்? ஸோ யார் வந்து இந்த ஆசிவக பிரிவோட தலைவரா வந்து என்ன பண்ணப்படுதுங்க கருதப்படுது? ஆசிவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம் இதெல்லாம் அதிகமா நம்பிக்கை வச்சுன்னு இருப்பாங்க. இவங்களோட தலைவரா கருதப்படக்கூடியவர் யார்? கோசல மன்காலி புத்தா. ஓகே சூப்பர். யாருங்க? கோசல மன்காலி புத்தா அப்படின்றவர் தான் வந்து ஆசிவர்களோட தலைவராக கருதப்படுறாரு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 51வது கேள்வி. ஆசிவகர்கள் இறுதி காலத்தில் எந்த சமயத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது? ஸோ ஆசிவகர்கள் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து அவங்க அடக்குமுறையை சந்திச்சிருப்பாங்க. எல்லா சமயத்தாரும் அவங்களை அடக்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இறுதியில் என்ன ஆகிட்டு இருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்து இதை வந்து ஈர்த்துட்டு இருக்கும். அப்படி எந்த சமயத்தால் இந்த ஆசிவகர்கள் வந்து ஈர்த்து கொள்ளப்பட்டதாக கருதப்படுகிறது? சூப்பர். வைணவ சமயம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வைணவ சமயம் தான் வந்து இந்த ஆசிவகர்களை வந்து தன் பக்கம் வந்து இழுத்துட்டு இருக்கும். அடுத்து 52வது கேள்வி. சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்? ஸோ முதல்ல இந்த சமண பேரவை ஒரு இடத்த கூட்டி அவங்களோட போதனைகளையும் விதிகளையும் வந்து கொண்டு வர முடிவு எடுத்திருப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்னா எந்த இடங்க? பாடலிபுத்திரம். ஏதா இதுக்கான ஆன்சர். பாடலிபுத்திரத்தில் தான் வந்து அவங்க ஒன்று சேர்ந்திருப்பாங்க. 53வது கேள்வி. ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன. இது புக் பேக் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதனால ஈஸியா ஆன்சர் எடுத்துருவீங்க. அர்த்தமகதி பிராகிருதம். அர்த்தமகதி பிராகிருத மொழியில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டது? எழுதப்பட்டது. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படைகள் எங்கு காணலாம்? ஸோ தலையணை பகுதியில் வந்து செதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய கற்படைகள் வந்து எங்க காணலாங்க? சூப்பர். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த சமண படுக்கைகள்ல தான் வந்து காணலாம். ஓகேங்களா? அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 55வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமானதாக கருதப்படும் நேமிநாதர் சிலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 22வது தீர்த்தங்கராக கருதப்படக்கூடிய அந்த நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை வந்து எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாவட்டங்க திருவண்ணாமலை மாவட்டம். ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுகிறது. அடுத்து 56வது கேள்வி. மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆதரித்த மதம் எது? ஸோ மௌரிய பேரரசரான அசோகரும் அவருடைய பேரனாக இருந்த தசரதாவும் ஆதரித்த மதமாக கருதப்படக்கூடியது எது? சூப்பர். எதுங்க? ஆசிவக தத்துவம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆசிவக தத்துவத்தை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ் வெற்றிகரமாக வந்து இந்த பாடத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம். 7th ஹிஸ்ட்ரி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம லைன் பை லைனாக எடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது அப்படியே பார்த்தோம்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசாக யாரா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போகிற வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து நம்ம ஜியாகிரபி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஜியாகிரபி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியா இருங்க. நாளைக்கு ஜியாகிரபி எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நாளைக்கோட 7th 3rd கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் 7th ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் அப்புறம் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.